வணக்கம் நண்பர்களே. கோவிட்-19 தமிழ்நாட்டிற்கான கடவுளின் திட்டம். கோவிட்-19 தொற்று நோயிலிருந்து விரைவாக வெளியே வருவது எப்படி? தமிழ்நாட்டின் இரகசிய சக்திகள். கொரோனா தொற்று, அதாவது கொரோனா பேண்டமிக், உலகமெல்லாம் ஒரு பயத்தை உண்டாக்கி நம்ம வாழ்க்கையே அசைச்சிடுச்சு இல்லையா? நம்ம இதுவரை நம்ம பிறந்ததுலேருந்து இது பார்த்ததே இல்லை. இது மாதிரி ஒரு அவசர நிலைமை இதெல்லாம் நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டோம். இதோட பின்னணி என்ன? அதாவது ஆழ்ந்த அர்த்தங்கள். அதாவது எது நடந்தாலும் அதுக்கு பின்னாடி ஒரு இயக்குனர், ஒரு இயக்குறவர் இருப்பார் இல்லையா? அது மாதிரி இந்த நோய்க்கு, இந்த நோய் தொற்றுக்கு, கொரோனா பேண்டமிக்கு என்ன மூல காரணம்? இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கணும்? இது நம்ம உலக மக்களுக்கு என்ன சொல்ல வந்திருக்குங்கிறத நம்ம ஒரு கண்ணோட்டம் பார்ப்போம். எங்கே திரும்பினாலும் லாக்டவுன்ஸ், குவாரண்டைன், தடைகள், முற்றுக்கட்டை, போராட்டம், இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம கண் முன்னால் அரங்கேறியிருக்கு. இதெல்லாம் நிறைய பேர் நம்ம மோசமான ஒரு திரைக்கதையில் கூட பார்த்துருக்க மாட்டோம். அதனால் இது வந்தப்போ நமக்கு ஒரு ஆச்சரியத்தையும் ஒரு பயத்தையும் கொடுத்துச்சு இல்லையா? இந்த ஆச்சரியம், பயம் இதெல்லாம் போன பிறகு இது நீண்டுகிட்டே வரும்போது நம்ம எல்லாரும் யோசிக்க ஆரம்பித்தோம். இது வந்த மாதிரி ஒரு சாதாரண இயற்கையான ஒரு தொற்று நோயாக தெரியலையே. இதுக்குள்ளார நிறைய சூழ்ச்சிகள் இருக்கா? நிறைய குரூப்ஸ், நிறைய தேசங்கள்லாம் ஒரு சதித்திட்டம் போட்டிருக்கா? இப்படியெல்லாம் பல கேள்விகள் நம்ம மனசில் வந்துட்டே இருந்தது. ஆனால் நல்லதையும் நம்ம பார்க்கலாமே. ஏன்னா எது செஞ்சாலும் நம்ம பகவத்கீதை பிரகாரம் எது நடந்தாலும் அது நல்லதற்கே இல்லையா? அதனால் அந்த கண்ணோட்டத்தில் கொஞ்சம் நம்ம பார்ப்போம். இந்த குவாரண்டைன், இந்த லாக்டவுனால் என்னென்ன நன்மைகள் நமக்கு தெரியாமல் நடந்துட்டுருக்கு. நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் இதை நம்ம பார்க்கலாம். உலகமெங்கும் உள்ள எல்லா விமான நிலையங்களும் ஏறத்தாழ கொஞ்ச நாளில் எல்லாம் மூடப்பட்டிருந்தது. விமான சேவைகள்லாம் ரத்து பண்ணப்பட்டிருந்தது. இதெல்லாம் எப்படி சாத்தியம் அப்படின்னு நம்ம யோசித்து பார்த்தோன்னா ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது. ஏன்னா இது உலகம் அவ்வளோ வேகமாக போயிட்டே இருந்த நேரத்தில் இப்படி ஒரு நல்ல ரெஸ்ட் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு மனிதர்களுக்கு மட்டும் இல்லை, ஆனால் இந்த இயற்கை, நம்ம பூமி அன்னை, எல்லா ஜீவராசிகளுக்கும் ஒரு பெரிய ஒரு ரெஸ்ட் பீரியடாக இப்போ அமைஞ்சிட்ருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா துறையும், ஹோட்டல் இண்டஸ்ட்ரி, வெக்கேஷன்ஸ், அதை இணைக்கிற எல்லா விமானங்கள், பஸ்கள், கப்பல்கள் எல்லாமே அதோட ஓட்டத்தை குறைச்சிடுச்சு. அப்போ இது ஒரு இயற்கையின் வரப்பிரசாதமாக, இயற்கைக்கு நமக்கு தொந்தரவு இருந்தாலும் இயற்கைக்கே தன்னைத்தானே அதை புதுப்பிக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா மேல் கொண்டு வர பிக்சர்ஸில் எவ்வளோ தூரம் குறைஞ்சிருக்கு நார்மல்லேருந்து நம்ம பார்க்க போகிறோம். எவ்வளோ தூரம் இந்த மாதிரி விஷயங்கள் பரவுச்சோ, அதே நேரத்தில் இதோட பின்னணி என்னங்கிற கான்ஸ்பிரசி தியரிஸ் நிறையா பரவுச்சு. ஆனால் ஒரு கான்ஸ்பிரசி தியரி
நம்ம கேட்குறம்போது நமக்கு என்ன தோணுதுன்னா, இது முழுமையாக சரியில்லையே. ஏன்னா இப்படி ஒரு கூட்டம் பண்ண முடியுமா? இது பண்ணால் அவங்களுக்கு என்ன லாபம்? அப்போ இந்த குரூப்புக்கு லாபம்னா இன்னொரு குரூப்புக்கு நஷ்டமாக இருக்குமே. அப்போ எல்லா குரூப்பும் சேர்ந்து நடத்தக்கூடிய ஒரு கான்ஸ்பிரசி சதி வேலையாக இருக்குமா? அப்படி சாத்தியமே இல்லையே. நம்ம யோசிக்கவே முடியலங்கிறது தான் நம்ம மனசுக்கு வருது. அதே மாதிரி நம்ம பார்ப்போம், இது உண்மையிலேயே இந்த கான்ஸ்பிரசினா என்ன, சதி வேலைகள்னா என்ன, யார் சதி பண்ணுறது, சதியோட ஃபிலாசபி ஆர் ஃபிசியாலஜி, இது எப்படி இந்த சதி உருவாகுது, இந்த உருவாகிறதுக்கு காரணம் என்ன? ஏன்னா காரணத்துக்கு ஒரு காரணம் இருக்கும் இல்லையா? சும்மாவே ஒருத்தன் அடிச்சிட மாட்டான். அந்த பொறாமை, அந்த கோவத்தை உண்டாக்குன ஒரு நபர் இருக்கும். அந்த நபருக்கு ஏன் அப்படி செய்யணும் அந்த விரோதி கிட்ட, அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். இந்த காரணங்களை நம்ம தோண்டி எடுத்தோம்னா ஒரு மூல காரணம் வரும். அந்த மூல காரணம் நம்ம பிடிச்சாதான் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இவ்வளோ கஷ்டப்படுறது அடுத்த வாட்டி நம்ம குறைக்கலாம். பொதுவாக நம்ம ஒரு கியூரியாசிட்டி இருக்கும் இல்லையா? நம்ம ஒரு எப்படி நடந்ததுன்னு கற்றுக்கணும், பார்க்கணும். அந்த பார்வையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பூர்ண ஞானமும் வரும் நமக்கு. நிறைய காரணங்கள் சொல்லப்பட்டாலும் 5Gங்கிற தொழில்நுட்பம், அதாவது நம்ம கம்யூனிகேஷன் இண்டஸ்ட்ரியில் நம்ம பார்த்தது 2G, 3G, 4G அப்படிலாம் போய் மிகவும் வேகமாக தொலைதூர தொடர்புக்கு உதவுகிற 5Gங்கிற ஒரு டெக்னாலஜி இப்போ உருவாக்கப்பட்டு அது எல்லா இடத்துலையும் செயல்படுத்திட்டு இருக்காங்க. இந்த 5G காரணம் நம்ம பாடி ரியாக்ட் பண்ணி டிஎன்ஏலேருந்து சில வேஸ்ட்டுகள் உருவாகலாம். செல்லுலார் மெட்டபாலிசம் கெட்டு போனதுனால வைரஸஸ் போல ஒரு தோற்றங்களுடைய எக்ஸோசோம்ஸ் வரலாம், அதனால் நோய் வரலாம். அந்த நோயெல்லாம் இது மேலே தூக்கி போட்டுருவாங்க, கொரோனா மேலே அப்படின்லாம் நம்ம ஒரு சிலர் சொல்லிட்டு வராங்க. இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது இந்த 5G வரத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும் இல்லையா? அதாவது 5G டெக்னாலஜி இப்படிலாம் பண்ணோன்னா அதுக்கு என்ன காரணம்? ஏன் சில பேர் இப்படி பிளான் போடுறாங்க? அவங்களுக்கு என்ன தேவை? அவங்களோட ஒரு ஸ்டிமுலஸ் என்ன அப்படிங்கிறத இன்னும் டீப்பாக பார்க்க தெரியும் நமக்கு. குற்றம் எல்லாரும் இன்னொருத்தவங்க கிட்ட பார்ப்பாங்க, எதிர்பார்ப்பாங்க இல்லையா? அதாவது நீ உன்னால தான் இது மாதிரி ஆச்சு, அவனால தான் இதாச்சு, எல்லாரும் இப்படி மற்றவங்க மேலே குற்றத்தை சுமத்திட்டு இருந்தா அப்போ உண்மையிலேயே குற்றவாளி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதாரணமாக எல்லாருக்கும் தெரியும். அதாவது ஆன்மீகத்தில் முதல் படி என்னன்னா, பிறரை குற்றம் சொல்லாமல் இருக்கிறது. குற்றம் சொல்லவே கூடாது. பிறர் மேலே குற்றம் காண்பது தான் பெரிய குற்றம். அப்போ இந்த தன் மேலே இருக்கிற குற்றத்தை எப்போ ஒருத்தன் உணர்வானோ, எப்போ ஒரு சமுதாயம் உணருமோ, அப்போ தான் அந்த சமுதாயத்துக்கு, அந்த மனிதனுக்கும் விடிவு காலம் வரும்னு பல அறிஞர்கள் நம்மக்கிட்ட சொல்லியிருக்காங்க. அதை இந்த விஷயத்தில் எப்படி படிக்கலாம்னு பார்க்கலாம். நம்ம கர்மாங்கிற கான்செப்ட் எல்லாருக்கும் தெரியும். கர்மா யாரையும் விடாது. அப்போ இந்த கர்மாங்கிறது தான் மூல காரணம். கர்மானா நம்ம செஞ்ச காரியங்கள். இதை நம்ம பார்க்காம எப்பவுமே இன்னொருத்தவனால வந்துச்சு இந்த பிரச்சனை, இன்னொருத்தரால் வந்துச்சு, இன்னொரு சமுதாயத்தால் வந்தது அப்படின்னு சொல்கிறது ஒரு பெரிய கெட்டது, இல்லை ஒரு மூடச் செயல். அப்போ இந்த கர்மா அது என்ன? இயற்கைக்கு விரோதமாக நம்ம சில காரியங்கள் செய்யும்போது அந்த கர்மா துர்கர்மா, கெட்ட கர்மாவாக இருக்குது. அப்போ எந்த ஒரு காரியமும் நம்ம இயற்கைக்கு விரோதமாக செஞ்சுருக்கோன்னா முன்னாடி அதை அனுபவிச்சே தீரணும். இப்போ இருக்கிற காலகட்டம்
அந்த மாதிரி ஒரு திருப்பி கர்மாக்கள் வந்து நம்மளை வந்து ஒரு ஒழுங்குபடுத்துதல் கூட சொல்லலாம். அதுக்காக இருக்கலாம். ஏன்னா ரொம்ப கொடூரமாக வரல, ஓரளவு நம்மளை எச்சரிக்கிறதுக்காக வந்திருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஸோ இதில் வந்து யாரும் தப்பிக்க முடியாது. கர்மா ஹேஸ் நோ மெனு. யூ கெட் சர்வ்ட் வாட் யூ டிசர்வ் ஆர் வாட் யூ ஹேவ் டன் இன் த பாஸ்ட். ஸோ காமத்தால் நாம் செய்த சில பிழைகள் திருப்பி ரிட்டர்ன் வரும்பொழுது அது நடுவில் ஒரு ரிட்டர்ன் நடுவில் வந்ததுன்னா காமா பிகம்ஸ் கர்மா. அந்த கர்மத்தை நம்ம அனுபவிச்சுட்ருக்கோம். இந்த கர்மா தான் மூல காரணம் ஆஃப் ஆல் த கான்ஸ்பிரசி. இப்போ கான்ஸ்பிரசின்னு சொல்கிறத விட இதை நம்ம நல்ல ஒரு பேர் கொண்டு அழைக்கலாம். அதாவது தமிழில் நம்ம வந்து ஆங்கிலத்தோட சேர்த்து இதுக்கு ஒரு புது பேர் சூட்டலாம். அது என்னன்னு பார்ப்போம். The ultimate of conspiracy is one's own karma. அதனால் கான்ஸ்பிரசிங்கிறத நம்ம முழுமையாக புரிஞ்சுக்கிட்டோன்னா அதுக்கு ஒரு புது பேர் நம்ம சூட்டணும். அதுதான் கர்மாஸ்பிரசி. No one else can conspire against us except our own self. வேறு யாரும் நமக்கு எதிராக சதி வேலையோ திட்டமோ போட முடியாது. ஏனெனில் நம்ம உள்ள இருக்கிற ஆத்மா, நம்ம செஞ்ச கர்மம், அதுதான் நம்மளை அடிக்கக்கூடிய வல்லமை படைத்திருக்கிறது. எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து சொல்லிட்டோம்னா அதுக்கு அடிக்குவேட் ப்ரூஃபும் கொடுக்கணும் இல்லையா? அப்போ அந்த ப்ரூஃப் வந்து அது எந்த மொழியில் கொடுத்தாலும், தெய்வீக மொழியில் ப்ரூஃப் கொடுத்தா அது ரொம்ப ஆப்டாக இருக்கும், ரொம்ப கச்சிதமாக இருக்கும். அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறது மேக்ஸ், மேத்தமேட்டிக்கல் ப்ரூஃப் தட் டிவைன் ஃபோர்ஸஸ் டைரக்ட்ஸ் த கொரோனா பேண்டமிக். அதாவது நம்ம எல்லாருமே கடவுளின் படைப்பு, எல்லாமே இயற்கை, எல்லாமே கடவுளால் படைக்கப்பட்டது தான் ஒரு காரணத்துக்காக. இந்த மனிதன் மட்டும் கொஞ்சம் சுய சக்திகள் வச்சு படைக்கப்பட்டிருக்கான் இல்லையா? அதை வந்து கொஞ்சம் மிஸ்யூஸ் பண்ணும்போது இயற்கை நம்மளை நேர் வழிப்படுத்துறது தான் இந்த பாடங்கள். அப்போ இது எப்படி பண்ணுறாங்க கடவுளர்கள்? அதாவது கடவுள் ஒரு ஏக கடவுள், ஒரு மகா சக்தி, நியமங்களுக்கு கட்டுப்பட்டு, அதாவது இயற்கையின் நியமங்களுக்கு கட்டுப்பட்டு தான் இந்த ஹோல் காஸ்மாஸ் ஒர்க் பண்ணிட்டுருக்கு. அது எந்த நியமங்கள், அந்த நியமங்கள் வந்து எது பேசிக் அப்படின்னா நம்ம பார்ப்போம். Mathematics is the language in which God has written the universe. எண் கணிதம், அதாவது கணிதம், அதுதான் ஒரு மொழியாக, அதான் ஒரு படைப்பின் கருவியாக உபயோகித்து ஆண்டவன் இந்த உலகத்தையே படைத்திருக்கிறார் அப்படின்னு பல அறிஞர்கள் சொல்லியிருக்காங்க. பாரத திருநாட்டிலும் அப்புறம் வேற பல தேசங்களிலும் இருந்த பெரிய சிந்தனையாளர்கள் இதை சொல்லியிருக்காங்க. படைத்ததே எண்களை வைத்துன்னு சொன்னா எப்படி வந்து ஒரு மெயின்டெனன்ஸ் ஷோ இல்லை மெயின்டெனன்ஸ் ஒர்க்கை கடவுள் பண்ணுவார்? நிச்சயமாக அந்த அதே டூல்ஸ், எந்த டூல்ஸோட படைத்தாரோ அதே டூல்ஸ் வச்சு தானே மெயின்டெனன்ஸ் ஒர்க்கும் பண்ணுவார். இதை நீங்கள் கவனிக்கணும். அப்போ கடவுள் மனிதரோடு இப்போ பேசும்போது எந்த மொழியில் இல்லை எப்படி பேசுகிறாருன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து மேத்தமேட்டிக்ஸ், கணிதத்தின் மூலமாக தான் அவர் பேசுவார். கணிதம் தான் அவரோட இன்றியமையாத ஒரு கருவி. தமிழகத்தில் கொரோனா தொற்றுக்கு ஒரே நாளில் 475 பேர் உயிரிழந்துள்ளனர்.
தமிழகத்தில் புதிதாக 33,764 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் தமிழகத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 19,45,260 அதிகரித்துள்ளது. இதேபோல் கொரோனாவுக்கு சிகிச்சை பெற்று வந்த 475 பேர் தமிழகத்தில் Let me take you through the active cases in the country today. So far, we see 37,23,446 active cases in the country. The death toll in the country as of today stands at 2,38,270. The recovered number stands at 1,79,30,960. அப்போ இந்த ஒரு 2 வருஷமாக எவ்வளோ நம்பர்ஸ் நீங்கள் கேட்டிருப்பீங்க. டிவி, ரேடியோ, நியூஸ் பேப்பர், மேகசின், எது எடுத்தாலும் நம்பர்ஸ் உங்கள் கண் முன்னாடியும் காதுகளிலும் கேட்டுகிட்டே இருக்கோம் இல்லையா? அதோட காரணம் என்னன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏன்னா கடவுள் அவர் வேலையை தொடங்கி விட்டார். அவர் டிங்கரிங் ஒர்க் பட்டி பார்த்துட்ருக்கார். ஓகே, பிகாஸ் அவர் த பில்டிங் பிளாக்ஸ் அவர் யூனிவர்ஸ் அமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணது நம்பர்ஸ். அப்போ அதை ரிப்பேர் பண்ணும்போது அது சரிவர ஒரு ரெஜுவினேஷன் பண்ணும்போது அதே நம்பர்ஸ் வச்சு தான் பண்ணுறாரு. அதனால தான் நம்மளை சுற்றி பல நம்பர்ஸு நம்ம காதுகளில் ஒழிச்சிட்ருக்கு, நம்ம கண்களில் பட்டுகிட்டே இருக்குது. இது சில முக்கியமான ஒரு சந்தேகங்களை நம்ம மனசில் இருந்து அகற்றுறதுக்கு உபயோகமாக இருக்கும் ஒரு வழியில். இந்த கொரோனா பேண்டமிக்கு இன்னொரு பேர் இருக்குது, அதாவது COVID-19. இந்த COVID-19ங்கிற பேர் எப்படி வந்ததுன்னு பார்த்தோம்னா 2019 வருஷம் தான் இந்த கோவிட்ங்கிற நோய் வந்ததுனால COVID-19 வச்சுருக்காங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆனால் இந்த 2019 தான் ஏன் இந்த நோய் வரணும் அப்படின்னு பார்த்தோன்னா அதுக்கும் சில காரணங்கள் இருக்குது. இது பல ரீதியாக புரிஞ்சுக்கலாம். எல்லாமே இந்த உலகத்தில் ஒன்றுக்கு ஒன்று சேர்ந்து தான் இருக்குது. அதாவது இன்டகிரேட்டட் அப்ரோச் டு ஹாலிஸ்டிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் லைஃப். இது இப்போ இந்த நம்பர்ஸ் வச்சுட்டு என்னென்ன விளையாட்டு நடக்குதுன்னு லேசாக நம்ம பார்க்கலாம். அதாவது பிற மதங்கள்லேயும் நம்பர்ஸ்க்கு ரொம்ப மகத்துவம் கொடுத்துருக்காங்க. திருக்குரான், ஹோலி குரானில் 74வது சாப்டரில் 30வது வேர்ஸில் ஓவர் இட் ஆர் 19 அப்படின்னு வந்திருக்கு ஒரு நம்பர். இது யாருக்குமே புரியாமல் இருந்தது அண்மை காலம் வர. ஆனால் அப்புறம் சிலர் அதை கண்டுபிடிச்சி அதில் ஒரு மேத்தமேட்டிக்கல் மிராக்கிள் இன் குரான் இருக்குன்னு சிலர் கண்டுபிடிச்சாங்க. அதாவது இந்த ஹோல் ஆஃப் த குரான், திருக்குரான் அது நியூமராலஜி பிரகாரம் பார்க்கும்போது 19ங்கிற ஒரு நம்பர் ரிப்பீட்டடாக உபயோகப்படுத்திருக்கு. அதாவது எல்லா இடத்துலையும் 19ங்கிற ஒரு மல்டிபிள்ஸில் சில வேர்ட்ஸோ காம்பினேஷன்ஸோ எல்லாம் 19 பேஸ்டாக தான் இருக்குது. இது ஒரு தனி சப்ஜெக்டாக இன்னொரு நாள் பேசுவோம் நம்ம. So it is my intention to prove that America is the place. God has blessed America with the Quran. Let us go to chapter 74, verse number 30. عليها 19, over it is 19. Mathematics is the only true universal language. In anything in life, they say, show me the numbers, show me the numbers. Well, we're going to show you some numbers. And God willing, you're going to see the truth. And by the mean of facts,
If we are sincere, we should see what the truth is. In mathematics, 1 and 9, we're talking about number 19 now, 1 and 9 are like A and Z in English. 0 independently has no value. So 1 is the first, 9 is the last. As if to say the first and the last, the Alpha and Omega. Here we demonstrate the translation of the biblical text wherein code 19 was discovered by Gershom. And you will find 19 times the word Elohim, that is God, in the weekly chapter in the Torah. You will also find 19 signs in the description of the 6th day of creation in chapter Genesis, that is the scrolls of Abraham. And also you will find that the Almighty, blessed be He, is called the Father of all things 19 times, and 19 times the prayer, Sliha in the Pentateuch. And 19 times in the Pentateuch, Abrahamic formula is cited, Isaac and Jacob, and there is 19 blessings in the chapters of the Torah. It is known now that Rabbi Yehuda the Pious claimed that such 19 word sets are amazingly interwoven within the text of the Torah. இந்த நம்பர் 90ங்கிறது ரொம்ப விசேஷமானதுன்னு உங்களுக்கு ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. அதாவது குரானில் இருக்குது, டோராவில் இருக்குது, ஹிந்துயிசமில் கூட நம்ம வேதாஸ்லையும் பார்த்தீங்கன்னா 18 புராணம், நிறைய 18 இருக்குது, 18 படிகள், 18 அத்தியாயங்கள் எல்லாம் இருக்குது. அப்போ இந்த 19 எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா 18 அத்தியாயங்கள் இருந்தால் ஒரு யூஸ்வலாக 18 அத்தியாயங்கள் இருக்குது பகவத்கீதாவில். அதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா வராக புராணத்தில் உங்களுக்கு அந்த கீதா மகாத்மியமும் இருக்கும். அப்படி சேர்த்திங்கன்னா 19 வந்துடுது. அது மாதிரி ஒரு பெரிய ஒரு விசேஷமான நம்பர் தான் 19. அப்போ அந்த நம்பர் 19 பார்த்தீங்கன்னா இது நம்ம ஃபிசியாலஜியை அமைக்கப்படுறதுக்கும் ஒரு பேசிக் நம்பராக இருக்குது. அதாவது உங்களுக்கு தெரியும், எல்லா ஒரு மதத்துலேயும் கை ரொம்ப முக்கியமானது இல்லையா? கையை பார்த்து தான் கும்பிடுவாங்க. அந்த கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 19 எலும்புகள் இருக்கின்றன. நீங்கள் கை இந்த அடுத்த ஸ்லைடில் பார்க்கலாம், அது விவரமாக எழுதியிருக்கோம். அதாவது அனாட்டமியில் இருக்குது, அனாட்டமி புக்ஸ்லாம் இருக்குது. 19 போன்ஸ் இன் ஈச் ஹேண்ட். ஸோ அவ்வளோ டிவைன். அதனால தான் சொல்கிறாங்க உன் வாழ்க்கை உன் கையில் இருக்கிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் இருக்கிற போன்ஸ் மட்டும் இல்லை, உங்கள் கையே பிரெயினில் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கிறது மிகவும் அதிகமான சர்ஃபேஸ் ஏரியா அது கடவுள் கொடுத்துருக்காரு. அதாவது செரிப்ரல் கார்டெக்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டண்ட் பிளேஸ், அதுதானே கண்ட்ரோல் பண்ணுது. அந்த செரிப்ரல் கார்டெக்ஸில் ஒரு ஒரு உடம்போட ஒரு ஒரு உறுப்புக்கும் சில இடம் ஒதுக்கியிருக்கார் கடவுள். அதில் பார்த்தீங்கன்னா உங்கள் மூளையில் செரிப்ரல் கார்டெக்ஸில் அதிகமாக இடம் ஒதுக்கி இருக்கிறது கைகள், அதுக்கப்புறம் உதடுகள். இதெல்லாம் எவ்வளோ சின்ன ஏரியா உடம்பு. நீங்கள் ஃபுல் உடம்பு பாருங்கள், முதுகு, செஸ்ட்டு, கால், கைகள், தலை, ஃபேஸ் எல்லாம் எவ்வளோ பெருசாக இருக்குது. கை சின்னது தானே உறுப்பு ரீதியாக பார்க்கும்போது. ஆனால் அந்த ரெப்ரசன்டேஷன் அந்த செரிப்ரல் கார்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப பெருசு. அப்போ ஒரு ஒரு அசைவும், அதனால தான் முத்ரா ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆகுது. ஒரு ஒரு அசைவும், ஒரு ஒரு தொடல், அதாவது தொடுறதும், இதெல்லாம் ரொம்ப சென்சிட்டிவ். ஏன்னா ஆயிரக்கணக்கான நர்வ் ஃபைபர்ஸ் இந்த ஃபிங்கர் டிப்ஸில் இருக்குது. அப்போ இந்த 19 போன்ஸ் இந்த ஹேண்டுன்னா அப்போ புரிஞ்சுக்கணும் பெரிய ஒரு டிவைன் எலிமெண்ட் இருக்குது நம்ம கைகள்லையே. இப்போ இந்த கொரோனா தொற்று நோய், அதாவது COVID-19, அதில் என்ன முதல்ல சொல்கிறாங்க? கைகளை கழுவுங்கள், அடிக்கடி கழுவி சுத்தமாக வச்சுக்கோங்க. அப்படின்னா என்ன? கடவுள் என்ன சொல்ல வரார்? நம்ம கைகளில் இருக்கிற டிவைன் எலிமெண்ட்டை நல்லா பார்த்துக்குங்க, அதை க்ளீனாக வச்சுருங்க. ஏன்னா கை சுத்தம் மேபி ஈக்குவலன்ட் டு பிரெயின் சுத்தம்,
பிரெயின் சுத்தம் மேபி ஈக்குவலன்ட் டு ஆத்ம சுத்தம், கர்மாவை கழிக்கிற ஒரு நல்ல பீரியடாக நம்ம நினச்சிக்கலாம். எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து பல கோணத்துலேருந்து பார்க்கணும். ஸோ அதுதான் நம்ம மல்டி டைமென்ஷனல் இன்டகிரேஷன் ஆஃப் வேர்ல்ட் ஈவெண்ட்ஸ் ஃபார் அ மீனிங்ஃபுல் இன்சைட் இன்டு த கரண்ட் பேண்டமிக் கிரைசிஸ். அதாவது பல கோணங்கள்லையும் பார்க்குறது ஒரு பக்கம் இருந்தாலும் அதையெல்லாம் கோர்த்து நம்ம பார்க்கணும். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி பபிள் ரேப் மாதிரி எதுவுமே தனி கிடையாது இந்த உலகத்தில். இது ஒரு இன்சிடெண்ட் அங்கே நடந்தது, அது அங்கேயே முடிஞ்சிடும் அப்படி கிடையாது. அதனால் எல்லாத்தையும் நம்ம கோர்த்து எல்லாத்தையும் சம்பந்தப்படுத்தி அதில் நம்மளை வந்து பிரதானமாக பார்த்து நம்ம என்ன பண்ண முடியும் இந்த உலக சிச்சுவேஷனுக்குன்னு நம்ம சிந்திச்சு செயல்படணும். அது ரொம்ப தேவை, இந்த காலகட்டத்தில் அது ரொம்ப தேவை. நீங்கள் நிறைய பேர் வந்து இந்த நியூமராலஜின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் இது வந்து நியூமராலஜி இஸ் அ ரீசன்ட் டேர்ம். அதாவது இந்தியாவில் அதிகமாக டிவிலலாம் நிறைய நியூமராலஜிஸ்ட் பார்த்துருப்பீங்க. அது இல்லாமல் இது வந்து ஒரு டீப் சயின்ஸ், ஸ்பிரிச்சுவல் சிக்னிஃபிகன்ஸ். அதாவது படைப்பே எண்களை கொண்டு. அப்போ அந்த எண்கள் எழுதும் போது அதை வந்து வேற ஒரு டைமென்ஷனில் பிரதிபலிக்கும் போது அது வந்து எழுத்துக்களாக ஆகுது. அப்போ எழுத்துக்கள் வந்து சவுண்ட் வைப்ரேஷன்ஸ். அப்போ அந்த சயின்ஸு தான் ஜெமெட்ரியா ஆர் கெமெட்ரியான்னு சொல்லுவாங்க. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஜாமெட்ரி என்னன்னு பார்த்தீங்கன்னா கணிதம். அப்போ இது வந்து இட்ஸ் Assyrio-Babylonian Greek system of code and numerology later adopted into Jewish culture அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆல் எவ்ரி கல்ச்சரில் இது இருந்திருக்கு. தட் அசைன்ஸ் நியூமெரிக்கல் வேல்யூ டு a word or phrase in the belief that words or phrases with identical numerical values bear some relation to each other or bear some relation to the number itself. இது ஒரு பியூட்டிஃபுல் சயின்ஸ். அந்த ஜெமெட்ரியா கோணத்தில் பார்க்கும்போது பல ஆச்சரியங்கள் இந்த COVID-19 வச்சு சம்பந்தப்படுத்தியிருக்காங்க, இந்த பேர் வச்சே. அப்போ அதோட சில லிங்க்ஸ்லாம் நாங்கள் பின்னாடி கொடுக்குறோம், நீங்கள் அதையும் பார்த்து புரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த புரிதல் ஏற்படும் போது நம்ம பயம் குறையும் அண்ட் ஃபோக்கஸ் டு சொல்யூஷன் அது வந்து அதிகரிக்கும். நம்ம இந்த எண்களை பற்றி பார்க்கும்போது, எண்கள்னாலே உங்களுக்கு தெரியும்ல, ஒரு வைப்ரேஷன் ஒரு எனர்ஜி ஃப்ரீக்வன்சி எல்லாமே நம்ம எண்களை வச்சு தானே சொல்கிறோம். அதே மாதிரி தான் இந்த எண்களுக்கு இன்னொரு மூலாதாரம் வந்து கோள்கள், அதாவது கிரகங்கள். அப்போது நவ கிரகங்கள் நம்ம சொல்லியிருக்கோம். அதே தானே 1 to 9 நம்பர்ஸ், டிஜிட்ஸ். அப்போ இந்த கிரகங்களும் இந்த நியூமராலஜியில் வருது. அதே மாதிரி மீன்ஸ் மேக்ஸ், இதெல்லாம் மேக்ஸ். அப்போ இந்த ஆஸ்ட்ரோ சயின்ஸ் அண்ட் நம்ம ஹியூமன் ஃபிசியாலஜியும் சம்பந்தப்பட்டிருக்கு. ஏன்னா மேன் இஸ் அல்டிமேட் கிரியேஷன் ஆஃப் காட். அப்போ இந்த மேன் வந்து ஆல்சோ இஸ் மேட் அப் ஆஃப் ஃப்ரீக்வன்சிஸ், வைப்ரேஷன்ஸ், நம்பர்ஸ், கிரகங்கள் எல்லாம் ஒன்று. அப்போ இந்த ஒரு பெரிய டிஸ்கவரி நடந்திருக்கு. அதாவது ஹியூமன் ஃபிசியாலஜி, எக்ஸ்பிரஷன் ஆஃப் வேதா அண்ட் வேதிக் லிட்ரேச்சர். இது வந்து யூஎஸில் படித்த ஒரு லெபனான் பார்ன் சயின்டிஸ்ட் டாக்டர் டோனி நேடர் அவர்கள் மகரிஷி மகேஷ் யோகி அவர்களால் அருளப்பட்டு பிரம்மாண்டமான ஒரு கண்டுபிடிப்பு ஆயிருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹோல் ஃபிசியாலஜி, நம்ம பாடியே வந்து உருவாகிறது வந்து வேத சப்தங்கள், வேத ஒளியிலேருந்து அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து புக், கம்ப்ளீட் புக் வந்து பப்ளிஷ்ட் புக் இருக்குது. நீங்கள் யூ கேன் பை இட் ஃப்ரம் த மகரிஷி யூனிவர்சிட்டி ஆஃப் மேனேஜ்மெண்ட் த்ரூஅவுட் த வேர்ல்ட். இந்த டிஸ்கவரி இப்போ ஏன் நமக்கு முக்கியம்? அதாவது இது 1996லேயே கண்டுபிடிக்கப்பட்டது. நான் இது முதல்ல பார்க்கும்போது
எனக்கு இந்த கண்டுபிடிப்பை விட வியப்பானது என்னன்னா, இது எப்படி மனிதர்கள் கிட்ட போய் சேரலை, எப்படி இந்த மேன்கைண்ட் கிட்ட வந்து இப்பேற்பட்ட ஒரு டிஸ்கவரி வந்து இன்னும் பிரபலம் ஆகலையேங்கிற ஒரு ஆச்சரியம் தான் எனக்கு இருந்தது. ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு நேரம் காலம் வரும்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி இப்போ கொரோனா பேண்டமிக்கில் இது ரொம்ப முக்கியமாக நம்ம வந்து இதை படித்தோன்னா நம்ம எல்லாத்தையும் புரிஞ்சுக்க முடியும். ஏனென்றால் பல விஷயங்கள் வந்து கொரோனா பேண்டமிக்கில் புரியாமல் இருக்குது. நீங்கள் வந்து பல ஆன்சர்ஸ் சயின்டிஸ்ட் கொடுக்க ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் அவ்வளோக்கு அவ்வளோ கூடுதலாக சந்தேகங்கள் வருது. அப்போ இந்த ஆஸ்ட்ரோ சயின்ஸ் அண்ட் ஹியூமன் ஃபிசியாலஜி இதெல்லாம் ரொம்ப கிளியராக நிரூபிச்சிருக்காங்க. அதாவது சூரியன் வந்து தாலமஸ் எஃபெக்ட் பண்ணுது, ஹைப்போதாலமஸ் வந்து இஸ் ரிலேட்டட் டு மூன், ஓகே. அப்புறம் வந்து சனி கிரகம் வந்து பியூட்டமன் எஃபெக்ட் பண்ணுது. இப்படின்னு நவ கிரகங்களையும் கம்ப்ளீட்டாக சம்பந்தப்படுத்தியிருக்காங்க நம்ம பிரெயின் ஸ்ட்ரக்சர்ஸோட. அப்படி இருக்கும்போது நம்ம இப்போ இந்த கொரோனா பேண்டமிக் வரத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, ஆஸ்ட்ராலஜி, ஆஸ்ட்ரோ சயின்ஸ் அதுவும் புரிஞ்சுதுன்னா நம்ம வந்து 3 லெவலில் இந்த எல்லா சிச்சுவேஷனும் புரிஞ்சுக்க முடியும். ஒன்று வந்து மேலே இருக்கிற பிளானட்ஸ், அதாவது காஸ்மிக் பாடிஸ், அப்புறம் அதாவது அந்த பிரபாவம் எல்லாம் நம்ம பிரெயினில் இது எப்படி எஃபெக்ட் பண்ணி நம்ம ஆரோக்கியத்தை, நம்ம செல்ஸ், டிஎன்ஏ இதெல்லாம் எப்படி அது பாதிக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும். நம்ம உலகம் வந்து இந்த பபிள் ரேப் மாதிரி தான். நீங்கள் பார்த்துருப்பீங்களே, இந்த பேக்கேஜிலலாம் வரும் புது டிவைஸ் எதாவது வாங்கும்போது அது சுற்றி இருக்கிற இந்த பபிள் ரேப், ஒன்று ப்ரெஸ் பண்ணால், ஒரு பபுளை ப்ரெஸ் பண்ணால் இன்னொரு பபுள் அப்படியே வீங்கிடும் இல்லையா? சில பேர் ரொம்ப ப்ரெஸ் பண்ணால் அந்த பபுளே வெடிச்சிடும், அது வேறு விஷயம். பட் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா இங்கே இருக்கிற ஏர் அதில் போகும். அது மாதிரி தான் நம்ம உலகம் கூட. அதாவது நம்ம யாருமே தனிப்பட்டவங்க இல்லை. அதாவது நம்ம செயல்கள் நம்மளை மட்டும் பாதிக்காது, பட் கூட இருக்கிறவங்க இல்லை கொஞ்சம் தூரமாக இருக்கிறவங்க யாரை வேணால் அது பாதிக்கலாம். அது வந்து அவ்வளோ வந்து ஒரு தொடர்புடைய ஒரு படைப்பு தான் இந்த உலகமே. அதை வந்து நம்ம இப்போ முக்கியமாக புரிஞ்சுக்கணும். இன்னொன்று வந்து எல்லாரும் அவங்கவுங்க செய்கிற செயல்கள் ஒரே வேகத்திலையோ இல்லை ஒரே இன்டென்சிட்டிலேயோ மற்றவங்களை எஃபெக்ட் பண்ணுறதில்லை. அதாவது ரொம்ப பொறுப்பில் இருக்கிறவங்க ஒரு சிறு தவறு செய்தாலும் அந்த தவறு பல மடங்காக மற்றவங்களுக்கு போய் சேரும். அப்போ அந்த கர்மா வந்து நிச்சயமாக அது வந்து ஒரு ரொம்ப இன்டென்ஸ் கர்மா, அதுக்குரிய தண்டனைகளும் ஜாஸ்தியாகவே இருக்கும். அதனால் இப்போ வேறு தேசத்தில், அதாவது ஒரு பூமி, அதாவது ஒரு இடத்துக்கும் பூமியில் வந்து ஒரு தன்மை இருக்கும். ஓகே, இப்போ வந்து ஒரு கிளாஸை எடுத்துட்டிங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு பெஞ்சில் இருக்கிறவன் வந்து எப்போவுமே ரொம்ப படிப்பாளியாக இருப்பான். ஏன்னா அவன் வந்து ஈர்க்கப்படுறான் நாலேஜ் கிட்ட. அப்போ இந்த டீச்சர் பக்கத்துலேயே அவன் வந்து உட்காரணும்னு நினச்சி ஃபஸ்ட் பெஞ்சில் உட்காடுறான். அண்டு யாரெல்லாம் வந்து படிப்புலேருந்து தூரமாக இருக்காங்களோ அவங்கெல்லாம் நிச்சயமாக பின்னாடி பெஞ்சில் தான் உட்காந்துருப்பாங்க. இப்போ இந்த ஃபஸ்ட்டு பெஞ்சில் இருக்கிறவன் நல்லா படிக்கிறான், நல்லா ஆழ்ந்து கவனிக்கிறான். அவன் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் அவன் அப்படி தான் பண்ணுறான். ஆனால் கடைசி பெஞ்சில் இருக்கிறவன் அதிகம் பேர் வந்து பேசுகிறதோ இல்லை ஏதாவது ஒரு சேட்டைகளோ இல்லை ஏதாவது ஒரு டிஸ்கஷன் பண்ணோன்னா அவன் ஈஸியாக பண்ணிடுவான். பண்ணாலும் பெரிய பாதிப்பு இருக்காது கிளாஸ் டீச்சருக்கு. ஆனால் முதல் பெஞ்சில் இருக்கிறவன் ஒரு சின்ன சவுண்டு பண்ணாலும் உடனே டீச்சர் என்ன பண்ணுவாங்க, கோவப்படுவாங்க. ஏன்னா டீச்சரோட அந்த வேலை பாதிக்கப்படுது இல்லையா, அதனால் அவங்க கோவப்படுவாங்க. அப்போ யாருக்கு தண்டனை அதிகம் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட் பெஞ்சில் இருக்கிறவங்க தப்பு பண்ணாங்கன்னா நிச்சயமாக அது கவனிக்கப்படும், அதே மாதிரி தண்டிக்கவும் படும். அதனால் என்னென்ன கர்மம் எங்கிருந்து பண்ணுறோன்னு முக்கியம். அப்போ நம்ம இன்னும் இந்த ப்ரெசன்டேஷனில் போகும்போது இந்திய திருநாடு, பாரத திருநாடு, அதுலேயும் தமிழ்நாடு எந்த விதத்தில் நம்ம மாறுபட்டு இருக்கிறோம் இல்லை முக்கியத்துவம் அடைந்து இருக்கிறோம் பை பர்த், பை காட்ஸ் கிரேஸ், அது எப்படின்னு நம்ம பார்க்கலாம்.
இப்போ 2019 நிறைய ஜோதிடர்கள், ஆஸ்ட்ராலஜர்ஸ் ஃப்ரம் த வெஸ்ட் அவங்கெல்லாம் இது முன்னாடியே கணிச்சிருக்காங்க. அதாவது 3 கிரகங்கள், சனி கிரகம், அப்புறம் செவ்வாய், அப்புறம் குரு, சாட்டர்ன், மார்ஸ் அண்ட் ஜூபிட்டர் எல்லாம் ஒரு லைனில், ஒரு கன்ஜங்ஷன் ஃபேஸில் வருது. இது வேதிக் ஆஸ்ட்ராலஜியில் ரொம்ப தெளிவாக ஒரு சிறு பாலகன், ஆனால் அவர் பெரிய ஒரு மேதை, ஒரு கடவுள் அருள் பெற்ற அபிக்ஞான ஒரு சிறுவன், பாலகன், ஆனால் பெரிய ஒரு மேதை. அவர் ரொம்ப கிளியராக இந்த என்னென்ன டேட்ஸில் ப்ராப்ளம் வரும், ஏதோ ஒரு ப்ராப்ளம் வரும்னு, மக்கள் எப்படி அவஸ்தைப்படுவாங்க எல்லாம் அது கணிச்சிருக்காரு. அவரோட தெளிவு கடவுளோட அருள் தான், அது வேற யோசனையே கிடையாது. அவர் சொன்னது ரொம்ப நல்லா பொருந்துச்சு. இன்னும் அவர் சொல்லிட்டு இருக்காரு, நிச்சயமாக he is a person that we all should listen to. அப்போ இந்த கன்ஜங்ஷன் வரும்போது இந்த 3 கிரகமும் நம்ம உடம்புல என்ன ஸ்ட்ரக்சர்ஸோட சம்மந்தப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அதை சம்பந்தப்படுத்தி இந்த நோயோட தன்மையை புரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம இந்த கிரகங்களை பார்க்காம, அதை சேர்க்காம, நம்ம கணக்கில் இந்த கொரோனா பேண்டமிக்கை ஒழிக்கணும்னா, இல்லை அதுலேருந்து தப்பி வரணும்னா, இல்லை அதுலேருந்து நம்ம காத்துக்கணும்னா இந்த நாலேஜ் இல்லாமல் முடியாது. நம்ம அதாவது எப்படின்னா, இப்போ ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நம்ம பிளான் பண்ணுறோம், இல்லை ஆப்ரேஷன், ஓகே, சம் மேஜர் மிலிட்ரி ஆப்ரேஷன் பிளான் பண்ணுறோம். அப்போ ஒரு இடத்துல இதை போய் நம்ம அட்டாக் பண்ணணும்னா நல்ல நேரம் காலம் பார்க்குறது இதுக்கு பகலில் நீங்கள் அட்டாக் பண்ணதுன்னா உங்களோட விஷன் நல்லாயிருக்கும், அதாவது நல்லா எல்லாம் பார்க்க முடியும் உங்கள் எனிமியோட ஸ்ட்ரக்சர்ஸ்லாம். அது அந்த காலத்தில் நான் ஓகே. இப்போ இன்ஃப்ராரெட் கேமரா அதெல்லாம் இருக்கிறதுனால நீங்கள் அந்த சூரிய ஒளியை கணக்கில் எடுக்காமல் போகலாம். ஆனால் கிவன் த சிச்சுவேஷன், உங்கள் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் கால நேரம் பிரகாரம் பண்ணிங்கன்னா அது கிளியராக ஈஸியாக முடியும் இல்லையா? அதுதான் இப்போ இந்த ஆஸ்ட்ராலஜிக்கலி வர எஃபெக்ட்ஸு, அதாவது இது ஹியூஜ் பிளாட்ஃபார்ம் இல்லையா? நம்ம பூமி பூமி உங்களுக்கு சாதாரணமாக தெரியும். ஒரு சந்திரன் ஃபேஸஸ்லேயே அமாவாசை பௌர்ணமியில் கடல் அலைகளே மாறுது, ஏன்னா மூணோட பிரபாவம். அதே மாதிரி பல பல நிகழ்வுகள், அதாவது இந்த பிளானட்ஸ், கிரகங்கள் சில காம்பினேஷனில் வரும்போது அதோட வீரியம், அதோட எஃபெக்ட்ஸ் வேறு மாதிரி இருக்கும். அதை கணக்கில் எடுக்காமல் நீங்கள் ஒரு நோயை புரிஞ்சுக்கணுன்னா, அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? பாதியாக தான் புரிஞ்சுக்கிறோம். அப்போ ஒரு சரியான தீர்வு காண முடியாது. இந்த சர்க்காடியன் ரிதம்ஸ் பற்றியே ஆழமாக நம்ம புரிஞ்சுக்கிட்டது, அதாவது மாடர்ன் சயின்ஸ் புரிஞ்சுக்கிட்டது சமீப காலத்தில் தான், ஒரு 20-30 வருஷமாக தான். அதுவும் இப்போ லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸாக இன்னும் கொஞ்சம் நிறையா தகவல்கள் வந்திருக்கிறது. அதாவது மெலட்டோனின் ஹார்மோன் பீனியல் கிளாண்டில் செக்ரேட் ஆகிறது ஒளி இருந்தால், அதாவது வெளிச்சம் இருந்தால், நைட்டில் வெளிச்சம் இருந்தால் அது வரவே வராது வெளியே, செக்ரேஷனும் இருக்காது. அது இருட்டில் தான் அந்த மெலட்டோனின்கிற ஹார்மோன் உருவாகுது, அது செக்ரேட் ஆகுது. இப்பேற்பட்ட உண்மைகள்லாம் இப்போ கொஞ்ச நாளாக தான் தெரியும். அப்போ சர்க்காடியன் ரிதம், அதாவது சன் பேஸ்ட் ரிதம், சூரிய பிரகாசம் சார்ந்த இந்த ரிதமே இப்போ தான் நம்ம புரிஞ்சுருக்கோம். இன்னும் பல வருஷங்கள் ஆனாதான் மாடர்ன் சயின்ஸ் இந்த கிரகங்களோட எஃபெக்ட்ஸு அண்ட் காம்பினேஷன்ஸ் ஆஃப் அலைன்மெண்ட் ஆஃப் கிரகாஸ்,
இதெல்லாம் பற்றின ஒரு முழு அறிவு இன்னும் கொஞ்சம் காலம் போயிட்டு தான் நம்ம மாடர்ன் சயின்ஸுக்கு வரத்துக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. அதனால் இப்போ நம்ம ஆஸ்ட்ரோ சயின்ஸ் யூஸ் பண்ணி அவங்க கணிக்கிறது நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதன்படி நம்ம லைஃப் ஸ்டைலை மாற்றி, நம்ம உணவு பழக்கங்களை மாற்றி, நம்ம கோல்ஸ், எக்ஸசைஸ் இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்தால் எந்த பேரிடரையும் ஈஸியாக சமாளிக்க முடியும். இப்போ அவங்க என்னென்ன இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வருதோ அதெல்லாம் இயற்கை கடவுள் மூலியமாக தான் நமக்கு வருது. கடவுள் அவர்கள் அனுகிரகத்தோடு தான் வருது. எல்லாமே நம்ம நலனுக்கு தான். அதாவது தனிமைப்படுத்தி கொள்வது, அதனால் நம்ம ஆழ் சிந்தனை, நம்ம இன்ட்ராஸ்பெக்ஷன் பண்ண முடியுது. அப்புறம் அமைதியாக இருக்கிறது, சுத்தமாக இருக்கிறது, கூட்டத்தெல்லாம் தவிர்க்கிறது, இதெல்லாம் இயற்கைக்கு சாதகமாக தான் இருக்குது. அதனால் இயற்கையோடு நம்ம ஒன்றி போகிறது தான் ஒரு சிறந்த வழியாக இருக்கும் இந்த கொரோனா பேண்டமிக்லேருந்து தப்பிக்கிறதுக்கு. இப்போ நம்ம பார்க்கக்கூடியது மேலே இருக்கிற ரோல வைரஸஸோட கேப்சிட்ஸ், அதாவது அதோட ஸ்ட்ரக்சர்னு வச்சுங்களேன், மைக்ரோஸ்கோபிக் ஸ்ட்ரக்சர். அண்ட் கீழே இருக்கிற படத்தில் நம்ம சைமேட்டிக்ஸ்னு சவுண்டுக்கு ரூபம் கொடுக்குற ஒரு கருவி, அதில் வர பிக்சர்ஸ். நீங்கள் ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் சேமாக இருக்கு இல்லையா? அதாவது the geometrical form of sound vibrations and the viruses almost match. அப்போது இந்த கிரகங்கள் அதோட காம்பினேஷன்ஸ், அலைன்மெண்ட்ஸால் வர சில கதிர்வீச்சுகளால் நம்ம உடம்பில் செல்ஸ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணக்கூடிய சில பொருட்களாக இருக்கலாம் இந்த வைரஸஸ் அண்ட் எக்ஸோசோம்ஸ். ஸோ இந்த உலகத்திலே பார்த்தோன்னா நம்ம அதிகப்படியான கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வைரஸஸ் அண்ட் பாக்டீரியாஸ் எங்கே இருக்குதுன்னு நீங்கள் கெஸ் பண்ணிங்கன்னா அது ரொம்ப வியப்பாக இருக்கும். அதாவது மனித உடல் தான் ஹையஸ்ட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வைரஸஸ் அண்ட் பாக்டீரியாஸ் பேர் பண்ணிகிட்ருக்கு. இந்த தகவல் உங்கள் தெளிவுக்கு ஒரு வழிவகுக்கும். ஏன்னா இதையும் கண்டு அஞ்ச வேண்டாம். அதே நேரத்தில் நல்ல பழக்க வழக்கங்கள், இயற்கை சார்ந்த, அதாவது ஃபிசியலாஜிக்கல் பிரின்சிபல்ஸ் அப்ஹோல்ட் பண்ணுற வகையில் நம்ம லைஃப் ஸ்டைல் இருந்ததுன்னா நோய்கள் வராமல் தடுக்க முடியும். வந்தால் நிச்சயமாக இப்போ நடைமுறையில் உள்ள ஆங்கில மருத்துவம் தான் உங்களை காப்பாற்ற முடியும். ஏன்னா நீங்கள் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே விட்டுட்டோம்னா பாடி ரிகவர் பண்ணுற ஒரு கெப்பாசிட்டி இருக்காது. ஃபைனல் ஸ்டேஜில் நிச்சயமாக அலோபதிக் மெடிசின்ஸ் தேவைப்படும். ஆனால் அந்த ஸ்டேஜுக்கு போகாமல் இருக்கணும்னா நீங்கள் ஒரு சாய்ஸ் இருக்குது. அது வேறு ஒன்றும் இல்லை, இயற்கை விதிமுறைகள், ஃபிசியலாஜிக்கல் பிரின்சிபல்ஸ் அதை கடைப்பிடித்து அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா திடகாத்திரமாக, ஆரோக்கியமாக, நீண்ட ஆயுளுடன் வாழலாம். இந்த 3 பிளானட்ஸ் கன்ஜங்ஷன் வரும்போது என்ன நடக்கும்னா, இந்த மார்ஸ் பிளானட், அதாவது செவ்வாய்ங்கிற பிளானட்டு, அதோட ரிலேஷன் பிளட்டில் இருக்குது. ஓகே, மார்ஸ் இஸ் ரிலேட்டட் டு ஸ்பெஷலி ஹீமோக்ளோபின். அப்போ இந்த ஹீமோக்ளோபின் ஸ்ட்ரக்சர் அலைன்மெண்ட் வரும்போது மாறப்படுது. அதாவது ஹீமோக்ளோபின் நார்மலாக ஃபங்க்ஷன் பண்ணுறது கொஞ்சம் குறைவாக ஃபங்க்ஷன் பண்ணுது. அந்த என்ன குறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அதோட வேலை, ஹீமோக்ளோபின் வேலை எல்லாருக்கும் தெரியும், ஆக்சிஜனை கேரி பண்ணுது. அதாவது பிளட்டில் இந்த சிகப்பு அணுக்கள் உள்ளார இருக்கிற ஹீமோக்ளோபின் தான் இந்த ஆக்சிஜன் நம்ம பிராணவாயை லங்ஸ்லேருந்து எல்லா பார்ட்ஸுக்கும் கொண்டு போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுது. அந்த ஃபங்க்ஷன் மாறுபடுது. அப்போ ஆக்சிஜனோட டிரான்ஸ்போர்ட் எஃபிஷியன்சி குறையுது. இது ஒரு பெரிய
ரகசியம், இந்த கொரோனா பேண்டமிக்கோட மூல காரணம் இதுதான். அப்போ இந்த கன்ஜங்ஷன், இந்த டைம் இன்டர்வல், இவ்வளோ நாளைக்கு இந்த எஃபெக்ட் இருக்கும்னு சொல்கிறது, இந்த நோய் வந்து இவ்வளோ நாளைக்கு இருக்கும், இந்த நோயோட வீரியம் இந்தந்த நேரங்களில் ஜாஸ்தி இருக்கும், இந்தந்த கிரக சூழ்நிலையில் பிறந்திருக்காங்க பாருங்கள், சிலருக்கு அது கூடுதலாக இருக்கும் இதோட எஃபெக்ட். இந்த 3 கன்ஜங்ஷன்ஸ், 3 பிளானட்டரி கன்ஜங்ஷன்ஸ். இப்படி தான் இந்த முக்கியமான ஒரு கோர், அதாவது ஆக்சிஜன் கேரிங் கெப்பாசிட்டி மாறுறத நம்ம புரிஞ்சுக்காம இந்த கொரோனா பேண்டமிக்கை அணுகும்போது பல குழப்பங்களுக்கு ஆளாயிருக்கோம். ஓகே, இது இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம் நம்ம வாங்க. அதாவது வேர்ல்ட்ஸ் லீடிங் சயின்டிஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ரொம்ப வருஷம் முன்னாடி, ஒரு 30 வருஷம் முன்னாடி இந்த ரிசர்ச்லாம் நடத்தி முடிச்சிட்டாங்க. அதாவது மெடிடேஷன் பண்ணுறது ரொம்ப நல்லது நம்ம ஆரோக்கியத்துக்குன்னு எல்லாருக்கும் தெரியும் இப்போ. ஆனால் குரூப் மெடிடேஷன் நமக்கு மட்டும் நல்லது செய்கிறத தவிர்த்து, அது இல்லாமல் ஆடட் போனஸ் இருக்குது. அந்த போனஸ் பார்த்தீங்கன்னா சம்திங் அன்பிலீவபிள், ரொம்ப 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 சந்தோஷம் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல செய்தி. அதாவது நம்ம தானாக இப்போ தனியாக வீட்டில் மெடிடேஷன் பண்ணுறது ஒரு பக்கம், நம்ம பிபி, சுகர் இல்லை வேறு எந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் வராமல் பாதுகாக்கும். அதே மெடிடேஷனை குரூப்பாக பண்ணோன்னா இந்த எஃபெக்ட் வந்து தனக்கு மட்டும் வராமல், அதாவது மெடிடேஷன் பண்ணுறவங்களுக்கு மட்டும் கிடைக்காம, அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிற பல பேருக்கும், மெடிடேஷன் செய்யாதவங்களுக்கும் இவங்களோட பிரெயின் வேவ்ஸ் போய் அவங்களுக்கு ஒரு சாந்தி, நிம்மதியை கொடுக்குதுன்னு கண்டுபிடிச்சாங்க. இது வந்து ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மிங், அமேசிங் டிஸ்கவரி. ஃபேஸ் டிரான்சிஷன் பாங்க, ஒரு வேறு லெவல்னு சொல்கிறது இல்லையா, அந்த மாதிரி இது. அதனால் இப்போ அது எப்படி வேலை பார்க்குது, அதாவது இந்த மற்றவங்க மூளையே சாந்திப்படுத்துதுன்னா, அவங்க வந்து ஒரு பெரிய டிஸ்கவரி பண்ணாங்க. அதாவது சயின்டிஃபிக் சொல்யூஷன் டு டெரரிசம். பெரிய குரூப் ஆஃப் சயின்டிஸ்ட் எல்லாரும் சேர்ந்து ஒரு லெட்டரே வந்து ஓப்பன் லெட்டர் டு த லீடர்ஸ் ஆஃப் ஆல் நேஷன்ஸ் அண்ட் பீஸ் லவ்விங் சிட்டிசன்ஸ் ஆஃப் த வேர்ல்டு இன்டர்நேஷ்னல் நியூயார்க் டைம்ஸில் பப்ளிஷ் பண்ணாங்க, ஃபுல் பேஜ் ஆடாக. அதை நம்ம இன்னொரு நாள் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம குரூப் மெடிடேஷன் பண்ணோன்னா பல தொல்லைகளை நம்ம கடந்து போக முடியும் ஒரு சொசைட்டியாக. அப்போ தமிழ்நாட்டில் இப்போ எங்கே பார்த்தாலும் அவ்வளோ பிரச்சனையும் நோயும் அது சம்பந்தமான ஒரு தடைகளும் எல்லாம் இருக்குது இல்லையா. இதெல்லாம் மாற்றணும்னா நிச்சயமாக குரூப் மெடிடேஷன் வேணும். In Washington, D.C., the so-called murder capital of the world, there was a big experiment in the summer of 1993 where 4,000 volunteers came from 100 countries to collectively meditate for long periods of time throughout the day. It was predicted in advance that with such a sized group, you'd have a 25% drop in violent crime, as defined by the FBI, in Washington that summer. Well, the chief of police went on television saying that, look, it's going to take 2 feet of snow to reduce crime by 25% in Washington, D.C. this summer. But by the end, the police department became a collaborator and author of this study because the results, in fact, showed a 25% drop in violent crime in Washington, D.C., which we could predict on the basis of 48 previous studies that had already been done on a smaller scale. The power of group meditation பற்றி டாக்டர் ஜான் ஹேகலின் பேசுனதை நீங்கள் கேட்டீங்க. அதில் ரொம்ப சாதாரணமாக சொன்ன விஷயம் என்னென்னா, ஒரு குரூப் அமைச்சா எந்த இடத்துல அவங்க அந்த தியானத்தை பண்ணுறாங்களோ அந்த சுற்று வட்டாரத்தில் எல்லா கெட்டதும் குறையுது, அதாவது க்ரைம் ரேட் குறையுது. இதை வந்து மகரிஷி அவர்கள் முன்பே கண்டுபிடிச்சு இதை வந்து தெரிவித்தார் சயின்டிஸ்ட் கிட்ட. அப்போ டாக்டர் ஜான் ஹேகலின்ங்கிறவர் ஒரு பெரிய குவாண்டம் சயின்டிஸ்ட். அவர் என்ன பண்ணார், இதை வந்து செயல்படுத்தி பார்க்கலான்னு சொல்லிட்டு அமெரிக்கன் கேபிட்டலான வாஷிங்டனில் ஒரு பெரிய குரூப் அமைச்சிட்டு இந்த நாளில் வந்து இவ்வளோ தூரம் க்ரைம் ரேட் குறையும் அப்படின்னு முன்கூட்டியே ப்ரெடிக்ட் பண்ணாங்க. அப்போ இதில் வந்து கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ், போலீஸ் அஃபீஷியல்ஸ் எல்லாம் பங்கெடுத்துக்கிட்டாங்க. அது ஃபஸ்ட்டு வந்து இன்வைட் பண்ண போகும்போது
அவங்கெல்லாம் சிரித்தாங்க. அவங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஸ்பெஷலாக சொன்னாங்க, வாஷிங்டனில் வந்து க்ரைம் ரேட் குறையணுன்னா இது நீங்கள் இப்படிலாம் பிரார்த்தனை பண்ணால் இல்லை மெடிடேஷன் கூட்டு பிரார்த்தனைலாம் பண்ணால் ஒன்றும் குறையாது. அங்கே வந்து அந்த நாளைக்கு வந்து நீங்கள் பிளான் போட்ட நாளைக்கு 2 feet ஸ்னோ விழுந்தால் தான் க்ரைம் ரேட் குறையும். ஏன்? க்ரைம் ரேட் வந்து ஸ்னோ விழுந்து யாரும் வெளியே வரலனா ஒரு க்ரைமும் நடக்க போகிறது இல்லையா, ஒன்றுமே நடக்காது இல்லையா, அதனால தான் அப்படி சொன்னாங்க. ஆனால் இருந்தாலும் அந்த நாள் வந்து நார்மல் டேயாக இருந்தது. இவங்கெல்லாம் குரூப் மெடிடேஷன் பண்ணாங்க. எல்லா இண்டெக்ஸும் ரிசர்ச் சயின்டிஸ்ட் எல்லாம் கவனிச்சுட்டு வந்தாங்க. ஒரு அற்புதமான ஒரு விஷயம் நடந்தது. அதாவது உண்மையிலேயே இவங்க ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி significant drop in crime rate on that day, which was unexplainable because previous பல வருஷங்கள் ரெக்கார்ட் பார்க்கும்போது அந்த பார்ட் ஆஃப் த இயரில் க்ரைம் ரேட் எப்போவுமே அதிகமாக தான் இருந்திருக்கு. அப்போ இந்த குரூப் மெடிடேஷன் ப்ராக்டிக்கலி ப்ரூவன். நம்ம எதுக்கு வெயிட் பண்ணணும்? அதுவும் இந்த மெடிடேஷன் பாரத திருநாட்டிலேருந்து போன ஒரு கலை, ஒரு சாதாரண சிம்பிள் டெக்னிக். இதை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். பட் இதெல்லாம் தீர்வுகள். நம்ம உடனே வெளியே வரணும், இந்த கஷ்டமான காலத்துலேருந்து வெளியே வரணும்னா இதெல்லாம் ஈஸியாக நம்ம அமைக்க முடியும். நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் நினைத்தால், இல்லை பல லீடிங் பார்ட்டியோட லீடர்ஸ் நினைச்சா, அதுவும் வேண்டாம். சாதாரண பிஸ்னஸ் லீடர்ஸ் அதுவும் வேண்டாம். சாதாரண ஸ்கூல் டீச்சர்ஸ் ஏன் அவங்களும் வேண்டாம். ஸ்டூடெண்ட்ஸ் இப்போல்லாம் வந்து பல பவர்ஸ், அதிகமாக பவர்ஸ் வச்சுருக்கிறவங்க இளைஞர்கள். வெறும் கொஞ்சம் பேர் நினச்சாங்கன்னா அங்கங்கே இந்த குரூப்ஸ் நம்ம அமைச்சிட்டோன்னா உடனுக்குடன் இதெல்லாம் வந்து இன்ஸ்டன்ட். தெர் இஸ் நோ சம்திங் கால் டிலே இன் நேச்சர். நேச்சர் இஸ் அ குயிக்கஸ்ட். இதெல்லாம் நிச்சயமாக நடக்கும். நம்ம பார்ப்போம். The central installation of the defense floor brings to life Maharishi's theory of invincible defense, the Maharishi effect, the practical solution for national invincibility. Starting with the Meissner effect of quantum physics, visitors will see how an incoherent, disorderly electrical conductor is penetrated by an external magnetic field. An orderly superconductor, however, repels an external magnetic field due to the coherent collective functioning of its electrons. Similarly, when a small fraction of the population practices Maharishi's technologies of consciousness together in a group, their coherent collective functioning acts as a superconductor for the whole society. The result? An invincible national consciousness that disallows any negative influence coming from inside or outside the nation. The installation on the Western Wall demonstrates how lasting peace and harmony can be realized through the global presence of coherence-creating groups, including peace-creating groups in the military. A map of the world engraved with concentric rings radiating from gold stars displays locations where coherence-creating groups are practicing Maharishi's technologies of consciousness. At the center of each star, visitors can look through a 2-centimeter viewing hole to observe images and videos of the coherence-creating group at that location. The combined coherence generated by a sufficient number of groups around the world can fulfill Maharishi's vision of an invincible, affluent world, heaven on earth for all mankind. நம்ம இப்போ பார்க்குறது வந்து மூளையோட பல
விபாகங்கள் இருக்குது. ஒன்றும் ஒரு ஸ்பெஷல் ஃபங்க்ஷனுக்கு படைக்கப்பட்டிருக்கு. அப்படி பார்க்கும்போது நம்ம வந்து இந்த பெரைட்டல் லோப், ஆக்சிபிட்டல் லோப், ஃப்ரான்டல் லோப் இதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஃப்ரான்டல் லோப் வந்து நம்ம ஹியூமனாக இருக்கிறதுக்கு மெயின் ஒரு டிஸ்டிங்க்ட் ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா பிளானிங், திங்கிங் இல்லையா, ஆழ்ந்து சிந்திச்சு செயல்படுங்க. அண்ட் பீயிங் ரெஸ்பான்சிபிள், அதாவது ஒரு காரியத்தை வந்து நல்லா சிந்திச்சு திட்டமிட்டு செய்யணும்னு சொல்கிறது இல்லையா, அதெல்லாம் வந்து கொடுக்கறது வந்து ஃப்ரான்டல் லோப் தான். அப்போ இந்த ஃப்ரான்டல் லோப் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்போ என்ன நம்ம கேட்குறோம், எவ்ரி டே காட் இஸ் டெல்லிங் அஸ் we are all responsible. அப்போ ஒரு கோவிட்-19 சம்பந்தப்பட்ட விதிமுறைகளும் நம்ம நன்மைக்கு தான், எதுவுமே கெட்டதுக்கு இல்லை. அப்போ கடவுளர்கள் நம்மளோட டைரக்டாக பேசிகிட்டு இருக்காங்க. அது வந்து கருவிகள், எல்லாமே கருவிகளாக இருக்கும், எல்லாருமே கருவிகள் தான். இப்போ சில பேர் வந்து நமக்கு இந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க, அந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க, எல்லாம் ஒரு கருவிகள், நம்ம செஞ்ச கர்மா திருப்பி வந்துட்டுருக்கு. இதை முழுமையாக நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா எந்த கருவிகளை நம்ம சரியாக உபயோகப்படுத்தணும், எப்படி இதிலேருந்து காத்து ரட்சிக்கணும், இதெல்லாம் நமக்கு புலப்படும். அதுதான் ஞானம். முழுமையான ஞானம் பெற்றால் பயம் அகண்டுவிடும். இதுதான் உண்மை. அப்போ நியூரோ சயின்ஸ் is linked to astroscience. Astroscience is linked to the entire physiology through DNA, cells and the top level is brain. அப்போ எல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கு. இதில் ஆஸ்ட்ரோசயின்ஸ் வந்து ஒரு பிளேஸுக்கும் சில வித்தியாசங்களை கொடுக்கும். அப்படி பார்த்தோன்னா நம்ம நாடு பாரத திருநாடு, அதில் முக்கியமாக தமிழ்நாடு வந்து சில சிறப்பு அம்சங்களை கொண்டு படைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இது நீங்கள் வந்து வேணான்னு சொன்னாலும் இப்போ ஒன்றும் மாற்றிக்க முடியாது. ஏன்னா நல்ல கடவுளரால் நம்ம நல்ல பூமியில் பிறந்திருக்கோம். அந்த மாதிரி நான் சொன்னல, ஃபஸ்ட் பெஞ்ச் லாஸ்ட் பெஞ்ச் எக்ஸாம்பிள், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மலாம் வந்து ஃபஸ்ட் பெஞ்சில் உட்காந்துருக்கோம் இந்த உலகத்தில். அதனால் we have more responsibility. பொறுப்புகள் கூடுதல். அந்த பொறுப்பை எப்போ நமக்கு உணர முடியும், இந்த ஞானம் வந்தால் தானே. நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு திருஸ்தலத்தில் இருக்கோங்கிறத புரிஞ்சுக்கிட்டா தானே நம்ம கர்த்தவியங்களை, நம்ம டியூட்டிஸை சரியாக பண்ணுவோம். இன்னும் வாங்க நம்ம போகலாம். எப்படி இது ப்ராக்டிக்கலாக நம்ம நிரூபிக்க போகிறோம். நம்ம ஏன் ஸ்பெஷல், why தமிழ்நாடு இஸ் ஸ்பெஷல். தமிழகத்திற்கு ஒரு சிறப்பு நற்செய்தி, ஸ்பெஷல் குட் நியூஸ் ஃபார் தமிழ்நாடு. அதாவது தமிழ் மக்கள் வந்து தலை சிறந்த மக்கள். எல்லா ஊர் மக்களும் அந்தந்த இடத்துக்கு தலை சிறந்தவர்கள் தான். தமிழ் மக்கள் வந்து ஏன் இவ்வளோ ஸ்பெஷல் அட்டென்ஷன் இங்கே கொடுக்கப்படுதுன்னா, நம்ம இருக்கிற லொக்கேஷன், நம்ம ஜியோகிராஃபிக்கலி இந்த காஸ்மாஸ் வரைபடத்தில் நம்ம இருக்கிறது வந்து சம்திங் வெரி வெரி ஸ்பெஷல். அது வந்து அடுத்த காணொலியில் ஸ்பெஷலாக உங்களுக்கு வந்து அதை முழுமையாக பார்க்கலாம். இது வந்து இப்போ அண்டமும் பிண்டமும் ஒன்றுன்னு சொல்கிறாங்களே, அந்த கான்செப்டில் வந்து இப்போ ரொம்ப இதெல்லாம் வந்து அட்வான்ஸ்டாக ப்ரூவ் ஆகிருக்கு. நம்ம பகுதி வந்து மூளையில் ஒரு இம்பார்ட்டண்ட் ரீஜனோட பந்தப்பட்டிருக்கு. அதாவது தமிழ்நாடு வந்து பிரெயின் ஸ்டெம், லோவர் பார்ட் ஆஃப் த பிரெயின் ஸ்டெம் கூட ஒரு டீப் கோரிலேஷன் இருக்குது. இது வந்து இந்த கோரிலேஷனால் நம்ம இங்கே செய்கிற செயல் இந்த உலக மக்கள் எல்லாரையும், அது பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எஃபெக்டில் வந்து அது பாதிக்கும். நன்மையாகவும் இருக்கும், தீமையாகவும் இருக்கும். அது நம்ம செய்கிற இங்கே நம்ம லெவல் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் பொறுத்து. இப்போ நம்ம வந்து செய்கிறது நமக்கு மட்டும் இல்லை, இந்த உலகமே சீரும் சிறப்புமாக இருக்கும். எல்லாரும் நம்மளோட நல்ல இணக்கத்தோடு இருப்பாங்க,
நல்ல எண்ணத்தோடு இருப்பாங்க. அதனால் நல்ல பிஸ்னஸ் வளரும். நம்ம செய்ய வேண்டிய கடமைகளை ஒரு தமிழ் குடிமகனாக நம்ம செய்ய வேண்டிய சில முக்கியமான கடமைகளை இயற்கையோடு நம்ம ஒத்து போய் வாழ்ந்தால் உலகமே நமக்கு நன்மை செய்யும். நல்ல சமாதானமாக நம்ம எல்லாம் ஆரோக்கியமாக இருக்க முடியும். அதை நம்ம எப்படின்னு இப்போ சயின்டிஃபிக்காக பார்க்கலாம். Honorable Minister, sir, the good news is that all the people need not meditate for the Maharishi effect. Not even half the population nor even quarter. And believe me, not even 1%. It is square root of 1%. That's why it is so easy to implement. அப்போ நம்ம பார்த்த மாதிரி குரூப் மெடிடேஷன் பண்ணால் ரொம்ப நல்லது, எல்லாம் நடக்கும்னு நமக்கு தெரிஞ்சிடுச்சு. ஓகே, எவ்வளோ பேர் நம்ம இந்த குரூப் மெடிடேஷனில் பங்கேற்கணும்? இது ரொம்ப சாதாரணமாக சொல்லணுன்னா அந்த பாப்புலேஷன், அந்த லோக்கல் இடத்தோட பாப்புலேஷனுக்கு டிபெண்ட் ஆனது. இப்போ இது ஃபார்முலாவும் கண்டுபிடிச்சி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1% ஆஃப் a population practicing the advanced techniques in transcendental meditation program can cause this effect called Maharishi effect. மகரிஷி மகேஷ் யோகிஜி அவர்களால் இந்த உலகத்துக்கு இப்போ இந்த சூழ்நிலையில் கொண்டு வரப்பட்டதால் மகரிஷி எஃபெக்ட்னு வச்சுருக்காங்க. அதாவது மகரிஷினா அது காமன் நேம், டைட்டில் given to a great seer. இப்போ இதெல்லாம் நம்ம காலமாக வேதத்தில் இருந்திருக்கு. அந்த காலத்தில் இது நேச்சுரலாக நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால இயற்கை பேலன்ஸாக போயிட்டு இருந்தது. இப்போ கொஞ்ச காலமாக ஜனங்க தூங்குறது கூட குறைச்சிட்டாங்க இல்லையா? அப்புறம் தான் நீங்கள் தியானத்தை பற்றி சொல்லலாம். அதனால் இந்த முறை இது இவ்வளோ குறைவான மக்கள், அதாவது 100 பேரில் ஒருத்தர், ஆக்சுவலாக ஒருத்தர் கூட வேண்டாம், 1%, அதாவது உங்களுக்கு 1000ல் 10 பேர் கூட வேண்டாம், அந்த 10ஓட ஸ்கொயர் ரூட் நம்பர் அவ்வளோ பேர் போதும். அதாவது 16 பேருக்கு ஸ்கொயர் ரூட்னா என்ன ஆகும்? 4, வெறும் 4 பேர். ஸோ எனி பாப்புலேஷன் நீங்களே கேல்குலேட் பண்ணிக்கலாம். அவ்வளோ பேருக்கு இவ்வளோ கம்மியான ஜனங்க இருந்தால் அந்த ஹோல் பீப்புளோட மன நிம்மதி, சாந்தி, அவங்களோட சம்ருத்தி, அதாவது டெவலப்மெண்ட், ப்ரோக்ரஸ் எல்லாமே இஸ் அஷ்யூர்ட். பிகாஸ் கான்ஷியஸ்னஸ் இஸ் த சப்ஸ்ட்ரேட்டம் ஆஃப் த யூனிவர்ஸ். அந்த கான்ஷியஸ்னஸ் ஃபீல்டில் நம்ம தியானத்தப்போ போய் அதை என்லைவன் பண்ணுறோம், அதாவது அதை உயிர் கொடுக்குறோம். அப்போ என்ன ஆகுது? எவ்ரி திங் பிகம்ஸ் இன் ஆர்டர். அதாவது ஒரு அழுக்கு துணியை நம்ம திருப்பி திருப்பி துவைக்கும் போது, தண்ணியில் முக்கி எடுக்கும்போது என்ன ஆகுது? அந்த துணி அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் போய் அப்படியே சுத்தமாகிடுது இல்லையா? அதே மாதிரி நம்ம மைண்டில் இருக்கிற ஸ்ட்ரெஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக இந்த தியானத்தினால போயிடும். அது மட்டும் இல்லை, இந்த குரூப் பண்ணும்போது செய்யாதவங்களும் பயன் பெறுறாங்க. நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி டாக்டர் டோனி நேடர் அவர்களால் ஹியூமன் ஃபிசியாலஜி அண்ட் எக்ஸ்பிரஷன் ஆஃப் வேதா அண்ட் வேதிக் லிட்ரேச்சர் என்கிற டிஸ்கவரி ஆனதுக்கு பிறகு இந்தியாவில் இன்னும் ஒரு பெரிய ஒரு டிஸ்கவரி நடந்தது. அது the discovery of correlation between the sacred pilgrim centers of the world, cosmic bodies and human physiology அப்படிங்கிற ஒரு முக்கியமான கண்டுபிடிப்பு. அதாவது எல்லா புனித க்ஷேத்திரங்கள், பழைய புனித க்ஷேத்திரங்களுக்கும் விண்ணில் இருக்கும் கோள்களுக்கும் மனிதனின் மூளை உள்ள நரம்பு மண்டலங்களுக்கும் உள்ள தொடர்பு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. மகரிஷி மகேஷ் யோகி அவர்களின் ஞானத்தால் அருளப்பட்ட இந்த மிகப்பெரிய ஒரு கண்டுபிடிப்பு 2000 வருஷத்தில் இது நமக்கு கிடைச்சிச்சு. இது இந்த டிஸ்கவரி மூலியமாக நமக்கு தெரிய வருது என்னென்னா, பாரத திருநாடு
பிரெயின் ஸ்டெம்மோட சம்பந்தப்பட்டிருக்கு. இந்த சம்பந்தமானது மிகவும் துல்லியமாக சயின்டிஃபிக்காக ஃபங்க்ஷன் அண்ட் ஸ்ட்ரக்சர் வைஸ், அதாவது இந்த க்ஷேத்திரங்கள் இருக்கிற லொக்கேஷன்ஸும் நரம்பு மண்டலங்களும் அதோட பிணைக்கப்பட்டிருக்கிற மித்தாலஜிக்கல் ஸ்டோரிஸ், அதாவது புராண கால சில கதைகள், நம்ம கட்டுக்கதைகள் சொல்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இதெல்லாம் உண்மையான சில நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்கிறது. அதாவது நம்ம உடற்கூறியல் ரீதியாக நடக்கிறது தான் இது கோடட் லாங்குவேஜில் மித்தாலஜியாக சொல்லப்பட்டிருக்கு. அது ரொம்ப அழகாக புரிஞ்சுக்க முடியும். இப்போ இந்த டிஸ்கவரினால் நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, தமிழ்நாட்டில் உள்ள பழைய புராதான க்ஷேத்திரங்கள் அங்கே எல்லாம் ஒரு மெடிடேஷன் குரூப் அமைச்சிட்டோன்னா உடனடியாக இது பிரம்மாண்டமான சில அதிர்வுகளை உண்டாக்கும். இந்த அதிர்வுகள் நல்ல அதிர்வுகளாக பல மடங்கு உலகமெல்லாம் போய் உலக சாந்தி, அதாவது விஸ்வ சாந்தி உருவாகிறதுக்கு ஒரு இன்றியமையாத செயல். அதனால உடனே ரொம்ப எளிமையாக, ரொம்ப சிம்பிளாக எல்லாரும் செய்யக்கூடியது, உங்கள் வீட்டுக்கிட்ட பக்கத்தில் இருக்கிற எந்த சிறு க்ஷேத்திரம், பழைய க்ஷேத்திரம் இருந்தாலும் அதை சுத்தமாக வச்சு அங்கே தியானம் காலையிலும் மாலையிலும் 1 hour மினிமம் ஒரு தியானம் செய்து நல்ல ஒரு நிலை அங்கே நம்ம உருவாக்குனா கொரோனாங்கிற தொற்று மட்டும் இல்லை, வேறு எந்த பிரச்சனையும் உலகத்துக்கே வராமல் பாதுகாக்கக்கூடிய ஒரு திறன் தமிழ்நாட்டில் இருக்குது. தமிழ்நாடு ஒரு திவ்ய நாடு, திவ்ய க்ஷேத்திரம். அதனால் இந்த ஊரில் நம்ம கவலைப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. நம்ம இயற்கை விதி பிரகாரம், நம்ம கலாச்சார பிரகாரம் வாழ்ந்தால் அதுவே போதும், வேறு ஒன்றுமே செய்ய வேண்டாம். இந்த நம்ம சொல்லியிருக்கிற சிறு வழிகளை பின்பற்றினால் மிகவும் நன்றாக இருக்கும். மிக விரைவில், உடனடியாக தான் இயற்கை பதில் சொல்லும். பொறுத்திருந்து செய்யாது. அது கேடு விளைவு பண்ணுறவங்களுக்கு அது மாதிரி வேணால் லேட்டாக இருக்கும். ஆனால் இந்த ஹையஸ்ட் தியானங்கிறது நம்ம அங்கே தியான நிலை அனுபவித்தால் உலகிற்கே நன்மை பெயர்க்கும். நம் தமிழ்நாட்டின் மதிப்புக்குரிய மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் மிகுந்த சிறப்பாக எல்லா பணிகளும் செய்து கொண்டிருக்கிறார். அவங்க செஞ்ச நல்ல காரியம், பதவியேற்று அவர்கள் செய்த நல்ல காரியங்கள் மனதை தொட்டு விட்டன. எல்லோரும் மனதையும் தொட்டிருக்கு. அவங்க இந்த நேரத்தில், இவ்வளோ கடினமான நேரத்தில் உலக மக்களுக்கே நல்லது செய்கிற ஒரு பெரிய பாக்கியம், பெரும் பாக்கியம் கிடைச்சிருக்கு. ரொம்ப சுலபமாக இந்த கொரோனாவை கட்டுக்குள் கொண்டு வந்து இந்த உலக நிலையே மாற்றக்கூடிய ஒரு நல்ல தருணம் நமக்கு அமைஞ்சிருக்கு. திரு சீமான் அவர்கள் மிகவும் அழுத்தமாக, மிகவும் அழகாக, மிகவும் அறிவு பூர்வமாக பேசி மக்களின் மனதில் இடம் பிடித்திருக்கிறார். இவர்களெல்லாம் இந்த சிறு ஒரு ஞானத்தை உபயோகப்படுத்தி ரொம்ப சீக்கிரமாக இந்த நல்ல நேரத்துக்குள்ளே நம்ம போகிறதுக்கு வழிவகுக்கலாம். ஏன்னா இவங்க நல்ல ஒரு பெரிய ஆளுமைகள், நல்ல மனம் படைத்தவர்கள், நல்ல அறிவு படைத்தவர்கள் எல்லாம் சேர்ந்து
இந்த காரியத்தை ரொம்ப சுலபமாக பண்ணிடலாம். அவங்களுக்கு எல்லாரும் என்னோட பணிவார்ந்த வேண்டுகோள். இது தொடர்பாக நம்ம உலக சயின்டிஸ்ட் நிறைய பேர், முன்னிலை சயின்டிஸ்ட், அதாவது ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் அவங்க லெவலில் இருக்கிறவர் தான் டாக்டர் ஜான் ஹேகலின் அவர்கள். அவர்களால் நம் பாரத திருநாட்டின் ஞானங்கள் எல்லாம் அவர்கள் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அமெரிக்காவில். அது இந்தியாவில் செய்யும்போது உலகத்துக்கே பிரம்மாண்டமான ஒரு நற்செய்தி வரும். குளோபல் யூனியன் ஆஃப் சயின்டிஸ்ட் ஃபார் பீஸ், அதோட ஹெட் தான் டாக்டர் ஜான் ஹேகலின். பெரிய குவாண்டம் சயின்டிஸ்ட். ஆனால் நம்ம செய்ய போகிறது ரொம்ப சின்ன வேலை, ரொம்ப சுலபமான வேலை. அது செஞ்சிட்டோன்னா எல்லாமே எக்கானமிலேருந்து எல்லா சிச்சுவேஷனும் நோபல் பீஸ் ப்ரைஸ் வருவதற்கும் ரொம்ப ஈஸியான வழி தமிழ்நாட்டின் தலைவர்களுக்கு இப்போ உள்ளது.